நம்ம ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவரை தான் நீங்களும் நான் ஆராதித்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த உலகம் வெவ்வேறு விதத்துல நம்பிக்கையோடு இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்றாங்க, நம்புறாங்க இல்லையா? மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், எப்படி இந்த பிரபஞ்சம், இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தையினால. அப்ப அந்த ஆண்டுடைய வசனத்தை அதுதான் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறது என்று சொன்னால், விசுவாசம் அதிகரிக்கிறது. விசுவாசம் அதிகரிக்கிறது. நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்வான்னா, எல்லா விதத்திலும் அவன் போராடுவான். ஏன்னா நம்ம எவ்வளவு ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறோமோ அவ்வளவு நம்ம ஆண்டவருக்குள்ள வளருகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேத வசனம் இல்லாம நம்மால ஆண்டவருக்குள்ள வளர முடியாது, கர்த்தரை குறித்து நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பைபிள் தான் நமக்கு தேவனை குறித்து அறிமுகப்படுத்துகிறதான ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவரை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளணும்னா வேதவசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதவசனம் பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கணும், கூர்ந்து கவனித்து கேட்கணும். நம்ம இருதயத்தை அதன் மீது செலுத்தணும், வாஞ்சையோடு கேட்கணும். பாருங்க, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் பெராயா பட்டணத்தில் இருந்தவர்கள் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். காரணம், அவர்கள் வேத வசனத்தை மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து கவனமாய் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷனை நற்குணசாலியா மாத்துறது இதுனா, இன்னைக்கு சில சபைக்குள்ள குணங்கள் நல்ல குணங்களாக இருக்க மாட்டேங்குது, நல்ல குணங்களா இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேத வசனம் உள்ள என்ன பண்ணல, சரியா போகல, வேத வசனம் போறதுக்கு இடம் கொடுக்கல. அப்ப தெசலோனிக்கேயர்களை விட இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செய்தார்களாம், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம், வசனத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம், வசனத்தை வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம். அதனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா நற்குணசாலிகளாக. அல்லேலூயா. என நல்ல குணசாலியாக மாற்றுகிறது. நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷனா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகும் அதே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருப்பதற்கு முடியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்மை நல்லா கவனிங்க, வசனம் என்ன மாத்துகிறது என்றால் நற்குணசாலிகளாக மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், நான் எவ்வளவு என்ன பண்றேன், முயற்சி எடுக்கிறேன், இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது, இங்க போக கூடாது அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனா என்னால என்ன பண்ணலாம், முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என் மாம்சத்துல என்ன பண்றேன், முயற்சி எடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்க கேட்க 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 என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. வசனம் உங்களுக்குள்ள மாற்றத்தை என்ன பண்ணுது, கொண்டு வருகிறது. அப்ப உலக காரியத்தை நாம நிறைய கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள உலகத்தினுடைய குப்பை அப்படியே குவியும். செல்போன்ல வேற வேற காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், இல்ல தேவையில்லாத நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத தகவல்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள குப்பைகள் தேவையில்லாம என்ன பண்ணோம், குவியும். அதனால அதை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம வேத வசனத்தை நம்ம கருத்தாய் நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஆனா நல்லா கவனிங்க, நம்ம மன வாஞ்சையோடு தேவ வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். வாரம் ஃபுல்லா நம்ம வேலை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த இடத்துலயும் உட்காந்து தூங்கிடக்கூடாது. ஆண்டோட செய்தியை கேட்கும்போது என்ன பண்ணக்கூடாது, தூங்கிடக்கூடாது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லும்போது சொல்றாங்க, நீங்க சண்டே என்ன பண்ணுவாங்க, பொதுவா எல்லாரும் நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவாங்க, கறி எடுத்து சமைப்பாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு சனிக்கிழமையே செய்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க போயிட்டு நீங்க ஆராதனைகளை காலையில வேக வேகமா சமைச்சு அப்படி டயர்டா போயிட்டு அங்க ஆண்டோடைய வார்த்தை கேட்காம உட்காந்து தூங்குறதை விட சனிக்கிழமையே சமைச்சு வச்சு ஆராதனை முடிச்சு என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஏன் அதை சொல்றாங்க பாருங்க, அவங்க ஆண்டோடைய வார்த்தை அந்த அளவுக்கு கனப்படுத்துறாங்க, ருசிச்சிருக்கிறாங்க. பிசாசுக்கு என்ன பிரச்சனைனா, நாம தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை ஊன்று கவனிச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்னங்க, அவருடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறது. நீங்க என்ன பேச போறீங்க ஆண்டவரே, உடைய சத்தத்தை நான் கேட்கணும். எப்படி ஆண்டவர், அந்த கழுகு வயசானா போயிட்டு உயர்ந்த மலையின் மேல உட்கார்ந்துருமா, பலன் இல்லாம இருக்கும் பொழுது
அதுக்கு மேல பறக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கழுகு எங்க போய் உட்காருமா? உயர்ந்த ஒரு மலையில போய் தனிமையா உட்கார்ந்துருமா. உட்கார்ந்து காத்துக்கொண்டே இருக்குமா. பாருங்க, அதனுடைய சிறகுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த இருக்கிற அந்த முடி, அந்த சிறகுகள் பறக்கிறதுக்கு ரொம்ப ஃபெதர் ரொம்ப முக்கியம், அந்த இறகுகள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கீழே விழுந்து அதெல்லாம் அப்படியே அந்த கழுகு காத்திருக்க மீண்டும் அது என்ன பண்ணுமா, ஒண்ணுன்னா முளைக்க ஆரம்பிக்குமா. முளைக்க ஆரம்பிச்சு அது மீண்டும் அது என்ன பண்ணும், அந்த ஃபெதர்ஸ், அந்த இறக்கைகள் எல்லாம் அது பெருசான பிறகு இப்பொழுது அந்த வயதான கழுகு இப்ப எப்படி பறக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, புது பலத்தோடு ஒரு இளமையான கழுகு எப்படி பறக்குமோ அப்படி மீண்டும் உயர பறக்குமா. அல்லேலூயா. கழுகுக்கு என்ன மரியாதை தெரியுமா? கழுகுக்கு காக்கா மாதிரி இப்படி பறக்க கூடாது. கழுகுன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மேல பறக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது, கழுகு. அல்லேலூயா. காக்கா தான் எப்படி பறந்துகிட்டு இருக்கும், ரொம்ப உயரமான காக்கா என்ன பண்ணாது, பறக்காது. கழுகு பார்த்தோன்னா எப்பயுமே மேலதான் பறக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கழுகை போல உயர 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 பறப்பதற்காக, மேன்மையான காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னை ஆண்டவர் எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? இந்த உலகத்துல எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறாங்க, என்னை விட படிச்ச ஞானவான்கள் இருக்கிறாங்க. ஏன் என்ன ஆண்டவர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? உங்களை விட படிச்சவங்க பணக்காரங்க எவ்வளவு பேருக்கு, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, எனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு? அல்லேலூயா. அவருடைய கிருபையினால கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட எல்லாம் ஒரு பெரிய தகுதியும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்தது, அதை நம்ம கேட்ட விசுவாசிச்சோம், இன்னைக்கு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்ப அவருடைய சமூகத்துல காத்திருக்க நம்ம அவரை அறிந்து கொள்ளுகிறோம், இன்னும் அப்பாவை அறிந்து கொள்ளுகிறோம், இன்னும் தேவனை அறிந்து கொள்ள நான் என்ன பண்றேன், உயர எழும்பி பறக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த உலகத்துல கூட சொல்றாங்க, உலகத்துல சைக்காலஜி, அதாவது அது என்ன சொல்ல வர்றாங்க, அதை கொஞ்சம் அப்படி பார்ப்போம், கவனிச்சு பார்ப்போம். இது உண்மை. என்னுடைய தலைக்கு மேல் பறவை பறப்பதை என்னால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் என் தலைக்கு மேல் ஒரு பறவை கூடு கட்டுகிறதை என்னால் என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். உங்க தலைக்கு மேல ஒரு பறவை, காக்காவோ ஏதோ ஒண்ணு பறக்கிறத நீங்க தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா உங்க தலையில கூடு கட்டுறதை என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் பாவம் நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்தது, அதுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்றோம். ஆனா அதை நம்மளால ஒண்ணு என்ன பண்ண முடியாது, பெருசா மாத்தலாம் முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில அது நம்ம குடும்பத்துல நம்ம சபையில கிரியை செய்வதற்கு நாம அனுமதி கொடுக்காமல் தடை பண்ண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில நல்லா தலையில காக்கா கூடு கட்டுட்டு விட்டுட்டா நல்லா இருக்குமா? அது போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசுக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு எப்படி நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர்றான், எப்படி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் வர்றான், நல்லா கவனியுங்க. தேவையில்லாத காரியங்களை பேசும்போது அவன் உள்ள வந்துடுறான். தேவையில்லாத காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான், உள்ள வர்றான். நம்ம வாழ்க்கையில பகையும் கசப்புகளும் இருக்கும்போது அவன் உள்ள வர்றான். அவனுக்கு பல வழிகள் இருக்கிறது, இந்த வழிகளை எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த வழி திறக்குதுன்னு பார்ப்பான். எப்போ நீங்க அசுத்தமான காரியங்களை சிந்திக்கிறீங்களோ அப்ப அவன் என்ன பண்ணுவான், உள்ள வருவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப அவன் என்ன பண்ணணும், வெளியே துரத்தி விடணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பாதத்துல உட்கார்றது, காத்திருக்கிறது. தேவ பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவர் பேசுற, தேவர் நீ செய்த இந்த காரியம் எனக்கு பிடிக்கலடா, நீ செய்த இந்த காரியம் எனக்கு பிடிக்கல மகளே, மகனே. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம கூட பேசுவார். உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, ஊழியக்காரர்களை நம்ம தப்பா எடுத்துக்க கொள்ளக்கூடாது. ஒருவேளை என் வாழ்க்கையில அந்த தவறுகள் இருந்தா நான் என் வாழ்க்கையில அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அப்பாவுடைய பாதத்துல என்ன பண்ணணும், விழணும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்னன்னா, என்னவாகிலும் செய்து அவருடைய சமூகத்துல இருந்து அவரையே தொடர்ந்து பின்பற்றி உறுதியா பற்றி பிடித்துக் கொண்டு பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா ஜனங்களை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோம். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். இம்மைக்காகவே எனக்கு வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு சுகமாகணும், இதையே தேடி தேடி நீ ஆண்டவரை தேடி வந்துட்டு இருப்பா, இந்த காரியத்துக்காகவே வந்துட்டு இருப்பா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களை பார்க்கலும் ஒரு நாள் நீ பரிதபிக்கப்பட்டவராய் போயிடுவ. ஏன் தெரியுமா? பவுல் சொல்றாரு, பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளு இருந்துதான். 3 முறை போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பா, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க. பவுல் எப்பேற்பட்ட ஊழியக்காரர், அவர் போய் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர் போய் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த முள்ளை எடுத்து போடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் இதை மாத்திரம் மாத்தல,
ஏன் இதை மாத்திரம் ஆண்டவர் மாத்தல? ஆண்டவர் சொன்னாரு, அந்த பலவீனத்தின் நடுவுல அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்கு, அவருடைய கிருபை விளங்குவதற்கு ஏற்ற காலத்துல ஆண்டவர் அந்த முள்ள என்ன பண்ணுவார்? எடுத்து போடுவார். பவுலுடைய வாழ்க்கையில இருந்த முள் என்னன்றாங்க வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவருக்கு ஒரு பலவீனம், சரீரத்துல பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அதை கர்த்தர் என்ன பண்ணல? அவர் எடுக்கல. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு நடுவுல நான் உனக்கு பலத்தை கொடுத்து நடத்துவேன். உனக்கு பலத்தை கொடுத்து என்ன பண்ணுவோம்? நடத்துவேன். சில காரியங்கள் நம்ம மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். ஆனா உடனே மாற்றங்கள் இல்லைன்னு உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம உலக மனிதர்களை போல குறை பேச ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரை கிடையாதுங்க. தேவன் எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிற தேவன் என்று ரோமர் 8:28 சொல்லுகிறது. அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நீங்களும் ஞானவான்கள் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் எப்பயுமே சொல்லுவேன், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறதை போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி இருக்கிறதை போல, உங்க கண்களும் என் கண்களும் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவரை நோக்கிக்கிட்டே இருக்கணும். தூங்கி கொண்டு இருக்க கூடாது. என்ன நடந்தாலும் அவரை நோக்கி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலைக்காரருடைய கண்கள் எப்ப எஜமான் உதவி? நம்ம ஆண்டவர் நமக்கு தகப்பன், அதே நேரத்தில் அவர் எஜமானாகவும் இருக்கிறார்.